இன்றைக்கி பார்க்கலாங்களா? சூப்பர் கண்டென்ட் பார்க்கலாமா? காதல் தோல்வி, கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, உறவுகளால் கைவிடப்பட்ட ஒருவன், உறவுகளால் கைவிடப்பட்ட பெண், காதலித்து ஓடிய புது தம்பதியினரை ஆதரிக்காத அப்பா அம்மா, பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ எதையுமே போட்டு தலையில் அழுத்திட்டு எதையுமே பண்ணாதீங்க. உங்கள் காதலாகட்டு, உங்கள் ஒய்ஃபாகட்டு, உங்கள் கணவனாகட்டு, யாராக இருந்தாலும் உங்கள் உறவாகட்டும், நீங்கள் போய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறவுகளை நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. உங்களை தூக்கி அடிக்கப்படுவாங்க. உறவு தூர நின்று வேடிக்கை பார். காதலி தூர நின்று உனது வேலையை செய். மனைவி தூர நின்று உனது வாழ்க்கையை பார். கணவன் தூர நின்று உனது வாழ்க்கையை பார். உனது வாழ்க்கை பார் என்பது உனது வேலையை பார். மற்ற வேலைகளையோ ஒருபோதும் பார்க்காதே. என்னை அவள் விட்டு சென்றாள், என்னை அவன் விட்டு சென்றான் என்று உனது வாழ்க்கைக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளாதே. அவர்கள் முன் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. தப்பான ஹேபிட் போகாதீங்க, தப்பான பழக்கம் வச்சுக்காதீங்க, எதுவுமே வச்சுக்காதீங்க. அவங்க உங்களுக்கு உறவுதான். அந்த உறவு புரியறதுக்கு அவங்க என்ன தவறு செய்தார்களோ அதை அவர்களே கவனித்து அவர்களே திருத்தி கொள்ளும்படி நீ இங்கிருந்து வாழ்ந்து பழகு. அம்மா ஆசை, அப்பா ஆசை, மாமா ஆசை, சித்தப்பா ஆசை, சித்தி ஆசை, இவர்களெல்லாம் ஆசைப்படுறாங்க. அவள் போயிட்டா இன்னொரு கல்யாணம் முய்த்து கொள்ளலாம் என்று கணவனோ, இன்னொரு கல்யாணம் முய்த்து வைக்கலாம் என்று மனைவிக்கோ சொல்லும் பொழுது அதை முற்றிலுமாக அந்த வாழ்க்கையை துறந்த வாழ்க்கையாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னொரு வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? விட்டுட்டு தனியாக வாழ்ந்து காட்டு. தனியான முயற்சி செய், தனியான விடாமுயற்சி செய். ஒருவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறானா என்றால் மற்ற இடத்தில் அதை விட கஷ்டமாக தான் வரும். ஒருவர் நமக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் இன்னொருவன் அதை விட அதிகமாக கஷ்டம் வரும். நாம் ஒரு வாழ்க்கை ஆல்ரெடி வாழ்ந்து இருந்தோம். மற்றொருவன் வரும்பொழுது அந்த வாழ்க்கையை குத்தி காட்டுவான். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளவும். உனது காதலாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், முக்கியமாக உங்களோட விஷயங்கள் சிஸ்டமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கை வாழுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தப்பான ஹேபிட் வேண்டாம், தப்பான பழக்கம் வேண்டாம், தப்பான உறவு வேண்டாம். இது ஆகாது. தப்பான உணவு பழக்கங்களும் வேண்டாம். விட்டுட்டு போயிட்டா நான் சமைக்கிறதில்ல, வீட்டில் தான் சாப்பிடணும், அம்மா வீடு தூரமாக்குது, அங்கே போய் தான் சாப்பிடணும். இதெல்லாம் என்னங்க? ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டுட்டு போயிட்டாட்டு. மனைவியும் அப்படித்தான். கணவன் விட்டுட்டு போயிட்டானே உங்களோட வாழ்க்கை வேறு வாழ்க்கை தேடாதீங்க. சரியான சிரமம், பயங்கர சிரமம். வாழுங்க. உலகம் இருக்குது. உலகம் என்பது பெரிய பறந்து விரிந்தது. ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளோதான். போய் பழகுங்க. யாராவது விட்டா தப்பு கிடையாது. அளவாக வச்சுக்கணும், லிமிட்டாக வச்சுக்கணும். மற்றவர்கள் எப்பொழுது எவன் ஏமாறுகிறானோ எவள் ஏமாறுகிறாளோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் பார்த்து வாழ வேண்டும். பார்த்து ரோட்டில் சரியான விதத்தில் நடந்து செல்லவும். பின்னாடி கொண்டு வந்து இடிக்கிறா அது பண்ணுறாங்கிறது வேறு. உங்களோட பாதையில் பல கற்கள், பல முட்கள், பல விஷயங்கள் பறந்து கிடக்கின்றன. அதை சரியாக செய்தால் வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஏகப்பட்ட சில்லு மாதிரி, தில்லை மாதிரி, மொல்லை மாதிரிகளால் இருப்பாங்க. அதை கடந்து தான் போகணும். போகிறீங்க, வேலை உண்டு, வீடு உண்டு, உங்கள் குழந்தை உண்டு, இதைத்தான் பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி. காதலன் விட்டுட்டு போனான்னா ஃபீல் பண்ண வேண்டாம். அவன் என்ன ரீசனுக்கு விட்டு போனான்? பணத்துக்கு வேண்டி விட்டுட்டு போயிட்டானா, இல்லை பிடிக்காமல் விட்டு போயிட்டானா, இல்லை அழகில்லை நீ விட்டுட்டு போயிட்டானா, இல்லை அமைதியாக இல்லை நீ விட்டு போயிட்டானா, இல்லை வாயாடின்னு விட்டு போயிட்டானாங்கிற கண்டென்ட்டை பிளான் பண்ணுங்கள். அவன் என்ன விட்டுட்டு போனால் பரவாயில்ல, உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. அவன் தான் வேணும், அவன் தான் உலகம், அவன் தான் வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. அடுத்த வாழ்க்கையை, அடுத்த லவ்வரை, அடுத்த விஷயத்தை
ஒருபோதும் பார்க்காதீங்க. உங்களால் அவனை திருத்த முடியும், உங்களால் அவனை மேம்படுத்த முடியும்னா நீங்கள் அதுக்கு வேண்டி உங்களோட வாழ்க்கையை சரியான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்ககிட்ட முடிஞ்சால் சொல்லி உங்களோட வாழ்க்கையை சேர்றதுக்கு முற்படுங்க. இல்லை சரியில்லைன்னா அடுத்த வாழ்க்கையை நீங்கள் பிளான் பண்ணலாம். காதலிகளெல்லாம் பசங்களும் அப்படித்தான். அப்போ போயிட்டான்னு சொல்லிட்டு அதையே வாடிட்டு அவளோட பேர் எழுதுறது, கழுத்தில் எழுதுறது, கையில் எழுதுறது, மூஞ்சியில் எழுதுறது, வாயில் எழுதுறது, அங்கே போகிற பக்கமெல்லாம் படுத்து கிடக்கிறது, போகிற பக்கம் தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் ஆகாது. ஒருத்தர் வேண்டாம் அப்படின்ட்டு போனாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களோட வேலையை கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக நேரத்துக்கு சமைக்கிறது, அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஓடுங்க, வேலைக்கு ஓடுங்க, வேலை பாருங்கள், நல்லா இருங்க, நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட லவர் வேணும்னா அவள் என்ன தான் கேரக்டராக இருந்தாலும், அது பொண்ணுக்கு சொன்ன மாதிரி என்ன தான் கேரக்டராக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு தன் பக்கம் வர வைக்க பாருங்கள். ஏன்னா வேறு குடைச்சல்கள் வேறு பசங்க பிள்ளைங்க சொல்லி உங்கள் லவருக்கு உங்களை கெட்டவன் நினச்சிருக்கலாம். ப்ரூவ் பண்ணுறக்கு என்ன விஷயம்னா, இங்கே நான் நல்லவன்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டாம். அந்த ப்ரூஃப் ஆகாது. நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுங்க, நல்லா வாழுங்க, நல்லா இருங்க, நல்லா சிஸ்டமேட்டிக்காக இருங்க, விடாமுயற்சியே இருங்க, 4 பேர் சொல்கிற மாதிரி வாழுங்க. உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பிடிச்ச லவர் ஓடி வருது. அப்போ நீங்கள் ஏற்றுக்குங்க. இல்லை வேண்டாம், எனக்கு வேறு வாழ்க்கை தான் வேணும், வேறு லவர் தான் வேணும், வேறு கல்யாணம் தான் மூச்சுக்குங்க. உங்களோட சிஸ்டமேட்டிக் பிளான் தான். காதலர் 2 பேர்த்துக்குமே சரிங்களா. போட்டு உருகாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு நேரத்துலையும் தப்பான ஹேபிட் ஆகாது. டூர் சுற்றுறது, படத்துக்கு போகிறது, அதை பண்ணுறது, ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். இங்கே போனால் பசங்களோட சேர்ந்த ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாத்த ரிலாக்ஸ். வேலைக்கு போங்க, எல்லாம் போய் முடிஞ்சுது. உங்களுக்கு நோய் வாய்ப்படாமல் இருக்கணும்னா வேலைக்கு போங்க. கஷ்டமாக்குதா வேலைக்கு போங்க. ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும், வேலைக்கு போங்க. ஒரு வேலை செய்கிற போதுன்னா 2 நேரத்துக்கு அதே நாமம் இருக்குது, அந்த லவரோட நாமம் இருக்குது அப்படின்னா பார்ட் டைம் வேலைக்கு பிளான் பண்ணுங்க. வேலை செஞ்சுட்டே இருங்க, தூங்குற நேரம் தவிர. உங்களுக்கு எந்த நினைப்பும் இல்லை. வெற்றி உங்கள் பக்கம், விடாமுயற்சி உங்கள் பக்கம். யார் நிற்க வேண்டாம். உங்கள் வேலை உங்கள் முன் நிற்க வேண்டும். உங்கள் வேலை உங்கள் முன் நிற்கும் பொழுது உங்களுக்கு பிடித்தவர்கள் தன்னைத்தானாக வந்து அமைவார்கள், சேருவார்கள். காதலியாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும் தன்னைத்தானாக வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு வழியில் பிச்சுட்டு ஓடினாங்கன்னா ஓடிட்டு போயிச்சாராங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களோட குழந்தைகள், உங்களோட குட்டிகள், உங்களோட அம்மா அப்பா சுற்றி இருக்கிற அவங்கள மட்டும் பாருங்கள். வேறு ஆட்களை நீங்கள் ஒருபோதும் நினைத்தார்கள் என்றால் மிகவும் வாழ்க்கை கஷ்டம். இன்னொரு வாழ்க்கை எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காத பண்ணாதீங்க. பிடிக்காத பண்ண இப்படி ஆகிப்போச்சுன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். பார்த்து. அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் சொல்லுது, தம்பி சொல்லுது, அக்கா சொல்கிறா, மாமா சொல்கிறாங்கிறதெல்லாம் வேண்டாம். உங்களோட வாழ்க்கை எப்படி, அவங்க எப்படி இருக்கிறாப்படி, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாப்படி, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாப்படிங்கிறத பிளான் பண்ணி அது சரியாக இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையே பிளான் பண்ணி அதுக்கான விஷயங்களை தேடுங்க. இல்லை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டுமா அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் சேர்த்துக்குங்க, தப்பு கிடையாது. கணவனும் அப்படித்தான். மனைவி நம்ம தப்பாக நினச்சிட்டு மிரட்டிட்டுமோ அப்படின்னு நினச்சா நீங்கள் போய் நிதானமாக பேசி வாழ்க்கை ஓட்டுங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பார்த்து நிதானமாக உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில். சரிங்களா. யாருக்குமே யார் வாழ்க்கையும் யார் கையிலையும் கிடையாது. அதுக்குன்னு தப்பான ஹேபிட் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முடிச்சுக்கூடாது. சரிங்களா. உங்களோட வாழ்க்கை, உங்களோட உடம்பு பலவீனமானால் உங்களுக்கும் கேடு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேடு. அதை நினச்சி உங்களை நினச்சி நீங்கள் உருகி உடம்பு சிரமப்படுறத விட உங்கள் அப்பா அம்மா உடல் சுருங்கி உடல் பிரச்சனை பல்வேறு விதத்தில் ஆகிறதுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருக்காதீங்க. உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள், அந்த வாழ்க்கை திரும்ப வரும். சரியான விதத்தில் விடாமுயற்சி செய்யணும். மனைவியும் அப்படித்தான். கணவன் விட்டுட்டு போயிட்டான்னு போட்டு உழப்பாதீங்க. உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், வாழ்க்கையை பாருங்கள். வாழ்க்கை நல்லபடியாக அமையும், எதுவுமே சிறப்பாக அமையும். லவரும் அப்படித்தான். காதலன் விட்டுட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களோட வாழ்க்கை சரியாக பாருங்கள். அழுதுகாதீங்க, சிரிக்காதீங்க, ஓவராக கான்ஃபிடென்ட் பண்ணாதீங்க. ஓவராக எல்லா ஃப்ரெண்டு கூட சொல்லிவிட்டு அவன் போட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறக்கு பிளான் பண்ணாதீங்க. தப்பாயிட்டே இருக்குது, விட்டுருங்க. உங்களோட லைஃப்பை பாருங்கள். இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா தேடுங்க, இல்லைன்னா இவன் தான் வேணும்னா வாங்க, அவ்வளோதான். நீங்களும் அப்படி தான். லவர் வேணும்னா பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையை இன்னொரு வாழ்க்கையை தேடாதீங்க. சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.